இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இவ இப்படி கோலம் போட்டு வச்சிருக்கா? நல்லா தண்ணடி போட்டிருக்கா பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஐயே அம்மா, இது கோலம் மாதிரி தெரியல, ஏதோ கதை புஸ்தகத்துல வர டிராயிங் மாதிரி இருக்கு. ஆமா, இது புளிய முறத்தால அடிச்சு விரட்டின வீர தமிழச்சியோட வரலாறு. இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம். இதுதான் இப்ப ஃபேஷன். ஃபேஷன். அக்கா செம்மையா இருக்குல்ல? எனக்கு என்னமோ அந்த கோலத்தை பாக்குறப்போ மாமா தான் அந்த புலி மாதிரியும் அதை அடிச்சு விரட்டுற வீர தமிழச்சி இந்த மாதிரியும் தோணுது. ஏய், என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, அந்த ஓவியம் கோலம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நடிக்காதக்கா, நீ என்ன சொன்னு எனக்கு கேட்டுச்சு. வர வர உன் பேச்சு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ சொன்னது மட்டும் மாமா காதுல விழுந்துச்சுன்னு வையே, என்ன நடக்கும்னு தெரியும்ல, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ அம்மா தாயே, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பேசல. நீ என் சாப்பாட்டு கோலம் வச்சிடாத. நீ அங்க பாரு. என்ன இல்ல அது கர்ணாண்ணா, கோலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, எல்லாம் பாராட்டினதெல்லாம் போதும். இது வரைக்கும் நீ செஞ்ச 2 வேலையும் நல்லா திருத்தமாக தான் பண்ணியிருக்க. ஆனால் எங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறையா இருக்கு. அது என்னன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உன் நிலைமை எனக்கு புரியுது இந்து. ஆனா நேத்து ராத்திரி நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு மனசு பொறுக்கல. உன்னை தூங்க விடாம இப்படி சித்திரவதை பண்றாங்களேன்னு கருணாவை வச்சு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி இப்படி உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே. நீ என்னதான் செய்ய போற இந்து? அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும்க்கா, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பழி வாங்குறதுலயும் கொடுமைப்படுத்துறதுலயும் தான் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அது பண்ணட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி நிக்கிறது என் அக்காவோட கல்யாணம் மட்டும்தான். எப்படியாவது எங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை வாங்கி கொண்டு போய் என் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்கிற லட்சியம். அதனால இவங்க என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நான் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிடுவேன். உனக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியல இந்து. குடும்பப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு மன உறுதி படைச்சவன்னு நேத்து ராத்திரியே நீங்க பாத்திருப்பீங்க. என்கிட்ட அந்த மன உறுதியும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் இவங்க கொடுக்கற எந்த கஷ்டமும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன். உன்னை பாக்குறப்போ எனக்கு பரிதாபமா இருந்தாலும் உன்னோட தைரியமும் இந்த துணிச்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தோ. பொம்பளை பிள்ளைங்கன்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கூட நான் உன்ன மாதிரி தான் தைரியமா வளர்ப்பேன். அப்பா சரி இந்தோ, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன அங்க தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீ குளிச்சுட்டு வந்துரு. சரியா? சரிக்கா. என்ன பாத்ரூம்ல தாப்பால் இல்ல. இப்படி இருந்தா எப்படி குளிக்கிறது? அதனால என்ன? ஒரு நிமிஷம்.
ஓகேயா? பூட்டிக்கோ. செக் பண்ணிக்க. இனிமே குப்பைய அங்க எங்கன்னு தூக்கி போடாம இதுல போடு. ம். சரி, பூஜை பண்ணணும். கற்பூரம், சாம்பிராணி ஏதாவது வச்சிருக்கியா? ஏய், சாமி போட்டோவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் சாமி. அப்புறம் கற்பூரம் சாம்பிராணின்னு ஏதோ கேட்டுட்டு இருக்க. ஒரு வீட்ல இது கூட இல்லையா? ஏ, முதல்ல அது வீடே இல்லைங்கிறேன். இது என்ன குடும்பம் நடத்துகிற வீடுன்னு நினச்சியா? வெறும் பேச்சுலர் ரூம். நான் எப்பயாவது வருவேன், கொஞ்ச நேரம் தூங்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்ணனோ அண்ணியோ கூப்பிடுவாங்க, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். மிஞ்சி போனால் இங்கே ஷர்ட்டு பேண்ட்டு அது மட்டும்தான் கிடக்கும். இதுதான் ஏதோ இங்கே வந்து அது எங்கே இது எங்கன்னு கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நேத்து கேட்டதுக்கு என்ன சொன்ன? இதான் வசந்த மாளிகைன்னு சொன்னல, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இது வசந்த மாளிகை தான். எனக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கு. உனக்கு சௌகரியமா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? கேட்குறா கேள்வி. இவன் கிட்ட வந்து நல்லா சிக்கிக்கிட்ட. நில்லு. செருப்பை வெளியே விட்டுட்டு வரணும்னு தெரியாதா? இப்படிதான் செருப்போட வருவியா? இது மனுஷங்க புலங்குற இடம். இப்படி இருந்தா வீடு இப்படி சுத்தமா இருக்கும்? ஏய், இத்தனை நாளா நான் அப்படி செருப்பு போட்டு தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். நீ வந்து புதுசா ஆர்டர் போட்டுட்டு இருக்க. இத்தனை நாள் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இனி நான் இருக்கிற 30 நாளும் நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். இப்ப இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் ஓவரா பேசுறாளே இவ. நம்ம ரூமுக்கு வந்து நம்ம கிட்டே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது இவள? சரி, எனக்கு பூஜை பண்ணணும். இப்படி மசன்னு நிக்காம கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வா. போ. ஆமா, இவ பெரிய முதலாளி அம்மா. நீங்க ஆர்டர் போட்டா நான் செய்யணுமா? உங்க அண்ணன் சொன்ன உடனே என் கழுத்துல தாலி கட்டல, அப்பெல்லாம் நீ இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லல. இப்ப எனக்கு இதெல்லாம் தேவை இருக்கு, போய் வாங்கிட்டு வா. போ. தலையெழுத்து தெரியாதனமா கட்டி தொலைச்சிட்டேன். சரியான டார்ச்சர்.